அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஏதாவது ஒரு கூட்டத்தினர் தமது ஜகாத்துடைய பொருளை கொண்டு வந்து கொடுத்தால், இறைவா, இன்னாருடைய குடும்பத்தாருக்கு நீ கிருபை செய்வாயாக என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1497. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு செயலுக்காக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், அந்த செயல் இஸ்லாத்தின் பார்வையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே ஒவ்வொருவரும் தம் மீது கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை முறையாக நிறைவேற்றி அதன் மூலமாக அந்த செயலுக்காக அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலியை பெற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஜகாத் கடமையான பிறகும் இன்னும் எத்தனையோ முஸ்லீம்கள் அது பற்றி அக்கறையற்றவர்களாக இருப்பதை நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இது நம் மீது விதிக்கப்பட்ட கட்டளை, நாம் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை என்பதை உணர்ந்து முறையாக கணக்கிட்டு உரியவர்களிடம் அந்த ஜகாத் பொருட்களை ஒப்படைக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.